ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் முருங்கைக்காய் போட்டு ஈஸியான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா சுத்தமாக கழுவிட்டோம். இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளியில் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இப்போ வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம பருப்பு வேக வைக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டோம். கடைஞ்சிட்டு பாருங்கள், அப்போது பருப்பு நல்லா பொறுப்புறம் தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். முருங்கைக்காய், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம பருப்பில் போட்டுக்கிறதுனால. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கல்லுப்பு, சாம்பார் பொடி ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சிடலாம். முருங்கைக்காய் பாதி வெந்தால் போதும், ஏன்னா இதில் கத்திரிக்காய் போடணும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ காய் அரை வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் போட்டுடலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நம்ம இதில் பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். புளி ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. ஒரு 2-3 கொதி கொதிச்சா போதும். அப்புறம் தாளித்து ஊற்றிடலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ பருப்பில் நம்ம ஊற்றிடலாம். சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை,